ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் கரெக்ஷன் டே 3 உடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதுமே ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு வருது. அனைத்து ஆசிரியர்லையுமே தங்களுடைய செகண்ட் உடைய பேப்பர் கரெக்ஷன் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ் 12th கெமிஸ்ட்ரி உடைய பேப்பர் கரெக்ஷனுடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா சென்டர்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு ஒரு 3 days 4 days என்ன செய்வாங்கடா, தமிழ் மீடியம் மாணவருடைய பேப்பரை வந்து திருத்துவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுடைய பேப்பர் திருத்தப்பட்ட பிறகு மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸுடைய இங்கிலீஷ் மீடியம் பேப்பரை வந்து திருத்த ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு சென்டர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக எப்படி வந்து ஸ்கிரிப்ட் வருது, இப்போ நல்லா எழுதிக்கக்கூடிய மாணவருடைய ஸ்கிரிப்ட் வந்தால் அந்த சென்டரில் வந்து மார்க் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி ஒரு ஆவரேஜாக எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த சென்டர்ஸ் வந்து எல்லா பேப்பருமே மார்க்ஸ் வந்து ஆவரேஜாக வரும். இப்போ ஸ்லோலனர்ஸ் எழுதியிருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா மதிப்பெண் வந்து குறைவாக வரும். ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகம் வரத்தான் செய்யும். இதுதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ டீச்சர்ஸ் வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து கம்பல்சரி 3 mark கொஸ்டின் வந்து மெயர் அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியுமே ஃபெயிலியர்ஸ் யார் ஆயிருக்காங்கன்னா, அவங்க 1 marks மட்டும் அட்டன் பண்ணியிருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து எந்த விதமான பூஸ்டப் பண்ணி ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீங்கள் 1 marks வந்து ஒரு 10 ரைட்டு, ஒரு 5 mark உங்களுக்கு வந்து பாஸுக்கு தேவைண்டா நீங்கள் அது ரிலேட்டடான ஆன்சர்ஸ் வந்து எழுதியிருக்கணும். அப்போ தான் உங்களை டீச்சர்ஸ் வந்து அதுக்கு மதிப்பெண் போட்டு பாஸ் பண்ணுவாங்க. எம்டி பேஜஸ் மட்டும் நம்ம விட்டு இருந்தால் பாஸ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 70க்கு 65 ரேஞ்சு 66 எடுத்திருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு செஷனில் ஒரு 12 பேப்பர் திருத்துறாங்கன்னா அங்கங்கே ஒரு சில பேப்பர் 2 சில பேப்பர் வந்து ஃபெயிலியர்ஸ் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் ஃபெயிலியர்ஸ் வருதுன்னா, வெறும் 1 marks மட்டும் எழுதி ஒரு 10 mark வாங்கியிருக்காங்க, 8 mark வாங்கியிருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபெயில் தான். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிலாம் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க, நல்லா எழுதிருக்கீங்களா, அஃபீஷியல் ஆன்சர் கீயை வந்து செக் பண்ணியிருப்பீங்க. இது ஒவ்வொரு சென்டர்ஸுக்குமே வந்து இந்த பேப்பர் திருத்தக்கூடிய ரிசல்ட்ஸ் அனாலிசிஸ் வந்து மாறும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஸ்கிரிப்ட் அந்த சென்டருக்கு எப்படி வருதோ அதனுடைய அடிப்படையில் தான் வரும். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபேவராக வரும். எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதிருப்பீங்க. எல்லோரும் உங்களுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீயை செக் பண்ணியிருப்பீங்க. அதனுடைய அடிப்படையில் மதிப்பெண் யாருக்கும் குறைக்க மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு மதிப்பெண் குறைச்சாங்கன்னா நீங்கள் பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்குவீங்க. ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை யாரெல்லாம் தவறு செய்திருக்காங்களோ அந்த ஆசிரியர் வந்து ஒழுங்கு நடவடிக்கை உட்படுத்தப்படுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு டீச்சர்ஸும் உங்கள் பேப்பரில் வந்து ரொம்ப உன்னிப்பாக திருத்துறாங்க. நீங்கள் எவ்வளவு எழுதியிருக்கீங்களோ அதுக்கு மதிப்பெண் வந்து போடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி டீச்சர்ஸ் எல்லாமே மாணவர் சப்போர்ட்டாக தான் பேப்பரை வந்து திருத்துறாங்க. ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபேவராக வரணும். ஸோ இன்றைய 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுடைய பேப்பர் அப்டேட் வந்து எல்லா மாணவர்களுக்குமே சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு. ஃபெயிலியர்ஸ் வந்து குறைவாக வந்திருக்கு. செண்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செண்டம் வந்து குறைவாக தான் தமிழகம் முழுவதும் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பஸ் தேங்க்யூ.